மரியாதையா சொல்லுங்க, இன்னைக்கு யாரு கடத்த சொன்னது? அதெல்லாம் உனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்ல. உன்னை கடத்த சொன்னாங்க, கடத்தி கொண்டு வந்துட்டோம். டேய், இன்னைக்குதான் என் புருஷனை கண்ணால பார்த்தேன். அவர்கிட்ட பேசுறதுக்காக நான் ஓடுனேன். அவர் பார்க்க விடாம பண்ணிட்டீங்களேடா பாவீங்களா? யார் உங்களை இந்த மாதிரி செய்ய சொன்னது சொல்லுங்கடா. ஏய், உன் புருஷனை பார்க்கவே கூடாதுன்னா இங்க கூட்டு வந்திருக்கோம். டேய், என் புருஷனை பார்க்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? நாங்க யாரு? உன்னை கடத்திட்டு வர சொன்னது யாரு? எல்லாம் உனக்கு ஒரு நாள் தெரிய வரும். அப்ப தெரிஞ்சுக்க. 10 ஏக்கர்ல 12 அடி சுத்து சுவர் வச்சு இங்க வீடு கட்டி வச்சிருக்காரு. எங்களுக்கு தெரியாம நீ எங்கேயுமே ஓடி போக முடியாது. நீ அங்கங்க ஓடி டயர்ட் ஆயிட்ட. நீயே பேசாம உள்ள உட்காந்துரு. உன்னை நாங்க எதுவும் பண்ண மாட்டோம். உள்ள போ. உள்ள போ. உள்ள. உள்ள போ. உள்ள போங்கறல. மேல போ. ஓ, என்ன பாக்குற? உள்ள போ. ஏய், நேரா போ. இந்த பக்கம் போ. அண்ணே, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன்னு ப்ளீஸ் என் புருஷனை பார்க்க விடுங்கன்னு. அண்ணா ப்ளீஸ், உங்களை கெஞ்சி கேட்கிறேன். நம்ம எல்லாம் இவங்களுக்கு அண்ணனாண்டா. சென்டிமெண்ட் பாட்டன். போகல. ஆமா உள்ள. சொல்லி என்ன இங்க அடைச்சு வச்சிருக்காங்க? எதுக்காக அடைச்சு வச்சிருக்காங்க? எதுவுமே புரியலையே. கடவுளே, என் புருஷனை நான் இப்படி பாப்பேன்? உனக்கு என் மேல கொஞ்சம் கூட இருக்கமே இல்லையா? இல்ல இல்ல இல்ல, என் மாப்பிள்ள அப்படிப்பட்டவர் இல்ல. நம்புங்க நம்புங்க. அப்பா அப்பா, என்னாச்சுப்பா? என்னாச்சு? அகிலா, மாமா மாப்பிள்ள எங்கம்மா? அப்பா, எதுக்குப்பா கேக்குறீங்க? என்ன விஷயம்? அது 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 வந்து நான் ஒரு கனவு கண்டேம்மா. அதுல மாப்பிள்ளையும் நீயும் பேசிக்கிட்டு இருந்தப்போ யாரோ ஒருத்தி வந்து மாப்பிள்ளை கூட சண்டை போடுறாமா. நான் எவ்வளவோ விலைக்கு பார்த்தேம்மா, என்னால முடியல. இப்போ அவ மாப்பிள்ளைய கூட்டிட்டு இழுத்துட்டு ஓட பாக்குறாமா. நான் எவ்வளவோ தடுத்து பார்த்தேம்மா, என்னால முடியல. நீ முதல்ல மாப்பிள்ளைய கூட்டிட்டு அவரை நான் பார்க்கணும். அப்பா, அவர் எதுக்குப்பா? நீங்க கனவு தானே கண்டீங்க, இதை பெருசா எடுத்துக்காதீங்கப்பா. இல்லம்மா, எனக்கு அவரை கண்டிப்பா பார்த்தே ஆகணும்மா. அப்பா, நீங்க கண்டது பகல் கனவுப்பா. அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, பலிக்காதுப்பா. அதனால வீணா மனசு போட்டு குழப்பிக்காம நிம்மதியா இருங்க. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சார். இங்க நந்தினி யாராவது அட்மிட் ஆயிருக்காங்களா? ஆமாங்க சார். எங்க? ஸ்ட்ரைட்டா போயிட்டு ரைட் போங்க. எந்த வார்டுல? ஐசியூ வார்ட். ஓ மை காட். யோ, அந்த பொம்பளை எவ்வளவு பெரிய கிரிமினல் கேஸ், தப்பிச்சு போயிட்டான்னு சொல்ற?
இல்ல மேடம், நான் எவ்வளவோ தடுத்து பார்த்தேன், என்ன தள்ளி விட்டுட்டு ஓடி போயிட்டா மேடம். பேசாத. டிபார்ட்மெண்ட்டுக்கு யார் யார் பதில் சொல்றது? ஐயோ, என்னுள்ளில் எம்எஸ்வி என்ற இசை நிகழ்ச்சியை வருகின்ற 27ஆம் தேதி காமராஜர் அரங்கத்திலே என்னுடைய இசைக்குழுவினருடன் முழுக்க என்னுடைய ஆத்மார்த்தமான அண்ணனுக்கு நான் செய்யும் நன்றி கடனாகும். டாக்டர், எக்ஸ்கியூஸ் மீ, இங்க நந்தினின்னு ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஹலோ, நீங்க யாரு? எதுக்கு நந்தினி தேடுறீங்க? மேடம், நந்தினி என்னோட ஒய்ஃப். அவங்க மேல ஏதோ ஃபால்ஸா கேஸ் போட்டு ஜெயிலில் வச்சிருக்கிறதா சொன்னாங்க. நான் ஜெயிலில் போய் விசாரிச்சேன், இந்த மாதிரி இந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிருக்கிறதா சொன்னாங்க. அதுக்காக தான் ஓடி வந்தேன். எங்க இந்த வார்டில் இருக்காங்க? எங்க இருக்காங்க? படுத்துக்கோங்கப்பா. அகிலா, வெளியில என்னமா சத்தம்? அப்பா அப்பா, நீங்க ரிலாக்ஸ்டா இருங்க, நான் போய் பாக்குறேன். போம்மா. அந்த சிலை கடத்தல்காரி பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியாம இருந்துச்சு. நீ வந்து மாட்டிக்கிட்டியா? புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்துதான் சிலை கடத்துனீங்களா? மேடம், என்ன யாரை பார்த்து என்ன பேசுறீங்க? ப்ளீஸ் மைண்ட் யூ வேர்ட்ஸ். அந்த மாதிரி ஃபேமிலில நாங்க. நந்தினி எங்க இப்ப? அந்த அக்யூஸ்ட் தப்பிச்சு போயிட்டா. எப்படி? அவளை தேடி கண்டுபிடிக்க எந்த க்ளூவும் இல்லாம இருந்தது. இப்ப நீ வந்திருக்க. என்ன விஸ்வா, ஏதாவது ப்ராப்ளமா? போலீஸ் எதுக்கு வந்திருக்காங்க? நந்தினி இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்திருக்கா அகிலா? என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. இன்னமும் செல திருடிட்டா அது இதுன்னு சொல்றாங்க. அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சிருக்காங்க அகிலா. ஸ்டேஷன்ல போய் விசாரிச்சேன். இன்ஸ்பெக்டர் சொன்னாரு இந்த மாதிரி ஏதோ செல திருடின கேஸ்ல ஜெயில பிடிச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு. அங்கிருந்து ஜெயிலுக்கு போய் விசாரிச்சா இந்த மாதிரி அடிபட்டுருச்சு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இங்க வந்தா இவங்க என்னென்னமோ சொல்றாங்க. இவ்வளவு நேரம் பக்கத்திலே இருந்து கடவுளே. விஸ்வா, டென்ஷன் ஆகாதீங்க. இப்பதான் விஷயம் தெரிஞ்சிருச்சுல்ல, இனிமே அக்காவை பாத்துடலாம்ல. எங்க இருந்து பாக்குறதா தான் தப்பிச்சு போயிட்டான்னு சொல்றாங்களே. என்ன தேடுறதுக்காக பெங்களூர் வந்துட்டு பண்ணாத தப்புக்காக ஜெயிலு, ஹாஸ்பிட்டல், இன்னும் அவ எவ்வளவு கஷ்டப்படுவான்னு எனக்கு தெரியல அகிலா. எனக்கு என்னன்னா, எனக்கு எவ்வளவு கொடுத்தாலே என்னால ஏத்துக்க முடியும். ரொம்ப பாவம் தெரியுமா அவ. இன்னும் எவ்வளவுதான் ஃபேஸ் பண்ண போறான்னு தெரியல. போதும், உன்னோட டிராமா வேண்டி பாட்டு எங்களோட கிளம்பு. மேடம், இப்ப எதுக்கு அவரை கூப்பிடுறீங்க? எங்க கிட்ட இருந்து தவச்சு போன இவன் பொண்டாட்டி திரும்பி வர வரைக்கும் இவனை எங்க கஸ்டடியில வச்சிருக்க வேணாமா? அதுக்குதான் கூப்பிடுறேன். மேடம், இவரை கூட்டிட்டு போறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ரைட்டோ ராங்கோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. இங்க இருந்து தப்பிச்சு போன இவன் பொண்டாட்டி எனக்கு வேணும். முடிஞ்ச அவளை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து என்கிட்ட ஒப்படைச்சிட்டு இவளை கூட்டிட்டு போ. ஹலோ, நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு தெரியுமா? இண்டஸ்ட்ரியலிஸ்ட் சந்திரசேகர் டாட்டர் அகிலா கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. நானும் இவரும் கமிஷனரை நேர்ல பார்த்து அவரோட அட்வைஸ் படி ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் கிட்ட ஓரல் கம்ப்ளைண்டா நந்தினிய கண்டுபிடிக்க சொல்லிருக்கோம் தெரியுமா? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்ஸ்பெக்டர் நந்தினிய பத்தி தகவல் கிடைச்சிருக்கு, நேர்ல வாங்கன்னு கூப்பிட்டாரு. அங்க போனதுக்கு அப்புறம் நந்தினி இங்க இருக்காங்கன்னு இவருக்கு தெரிஞ்சிருக்கு. இவரை கூட்டிட்டு போய் கஸ்டடியில வைக்க போறேன்னு சொல்றீங்க? போய் முதல்ல இவரோட வைஃபை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க. இல்லனா நாங்க கமிஷனரை போய் பார்க்க வேண்டியதா இருக்கும். என்ன, கமிஷனரை பேச சொல்லவா? கிளம்புங்க போலாம். ஓகே மேடம். இங்க பாருங்க விஸ்வா, நீங்க எதுக்காகவோ விஸ்வா, கவலைப்படாதீங்க விஸ்வா.
இவ்வளவு நாள் நந்தினி அக்கா எங்க இருக்காங்கன்னு தெரியாம இருந்துச்சு. இப்பதான் இடம் தெரிஞ்சிருச்சுல்ல. இன்னும் 2-3 நாள்ல நாம எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம். பக்கத்துல தானே இருந்தா இத்தனை நேரம், இப்பவே பார்க்க முடியல. இன்னும் 2-3 நாள்ல என்ன தேடி தானே பெங்களூர் வந்தா? அவளுக்கே யாரை பார்த்தா, யார்கிட்ட மாட்டினா, அவளை யார் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க, எதுவுமே எங்க போய் தேட போறேன்? ஆண்டவா. விஸ்வா, என்ன சரண்யா, உன் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி வந்துருவாளா? ஏங்க, படிக்கிற காலத்துல இருந்தே நான் கோடு போட்டா அவ ரோடே போட்டுருவா. சொன்ன மாதிரி கரெக்ட் டைம்க்கு வந்துருவா. ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். சரண்யா, வா ரேவதி. என்ன சரண்யா, ஏன் ஃபோன் பண்ணி திடுதிப்புன்னு இந்த வீட்டுக்கு வர சொன்ன? என்ன விஷயம்? என்னங்க, எல்லா உண்மையும் சொல்லுங்க. என்ன ரேவதி, நான் என்ன உண்மையை சொல்ல போறேன்னு ரொம்ப குழப்பமா இருக்கா? அன்னைக்கு உங்க மாமாவை நம்பாதீங்கன்னு சொன்னதுக்கு உங்க குடும்பமே சேர்ந்து என் மேல கோவப்பட்டாங்களே. இப்ப அந்த சுந்தர் எவ்வளவு பெரிய ஐயக்குன்னு உனக்கு புரிய வைக்கத்தான் இங்க வர சொன்னேன். இப்ப உன்னோட குழப்பம் தீரணும்ல? உன் மாமா ஃபோன் நம்பர் தெரியும்ல? உடனே ஃபோன் பண்ண. எதுக்கு திடீர்னு என் மாமாக்கு ஃபோன் பண்ண சொல்ற? முதல்ல நீ ஃபோன் பண்ண, தெரியும். என்ன ரேவதி, உங்க மாமாவோட போனு இங்க அடிக்குதுன்னு பாக்குறியா? ஏன் பாக்கெட்ல இருக்கு. என்னுள்ளில் எம்எஸ்வி என்ற இசை நிகழ்ச்சியை வருகின்ற 27ஆம் தேதி காமராஜர் அரங்கத்திலே என்னுடைய இசைக்குழுவினருடன் முழுக்க என்னுடைய ஆத்மார்த்தமான அண்ணனுக்கு நான் செய்யும் நன்றி கடனாகும். உங்க மாமா போனு என்கிட்ட எப்படி வந்துச்சுன்னு பாக்குறீங்களா? நான் தான் ஆளை வச்சு புடிங்கிட்டு வர சொன்னேன். இவ்ளோ கேவலமான காரியத்தை என் வீட்டுக்காரர் ஏன் செஞ்சாருன்னு தெரியுமா? உன் மாமாவோட அயோக்கியத்தனம் உனக்கு தெரியணுங்கிறதுக்காக தான். உங்க வீட்டுல இருந்த 20 லட்சம் ரூபாய அந்த கிருஷ்ணவேணி திருடல, உங்க மாமா தான் திருடி இருக்கான். அதுக்கான ஆதாரம் தான் அவனோட இந்த செல்லுல இருக்கு. உன் வீட்டுல இருந்த பணத்தை திருடி அடையார் பேங்க்ல உன் மாமா போட்டிருக்காரு. அதுக்காக பேங்க்ல இருந்து அனுப்பிச்ச மெசேஜ் உன் மாமாவோட செல்லுல இருக்கு. இந்தாங்க 20 லட்சம் டெபாசிட் ஆயிருக்கு. அதோட மெசேஜ் இதுல இருக்கு, பாருங்க. பாத்தியா, உங்க மாமா அயோக்கியத்தனம் பண்ணிட்டு பாவம் அவங்க அம்மா மேல பழிய போட்டிருக்காரு. அத நம்பி உன் குடும்பமும் அந்த அம்மா மேல பழிய போட்டு அடிச்சு விரட்டி இருக்காங்க. தப்பு பண்ணிட்டேன், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அன்னைக்கு நீங்க சொன்னப்பவே அவர் மேல சந்தேகப்பட்டுதான் நான் வீட்டுக்கு போய் கேட்டேன்.
அவரு நல்லவர்னு சொல்லி எல்லாரும் என்னோட வாயை அடைச்சிட்டாங்க. இப்பதான் உனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுல. நல்லா நாக்க பிடுங்கிக்கிற மாதிரி 4 கேள்வியை கேட்டு மொத்த பணத்தையும் வாங்குற வழியை பாரு. இங்க பாரு, இதெல்லாம் நான் செஞ்சது உங்ககிட்ட இந்த 20 லட்சம் வாங்குறதுக்காக கிடையாது. சரண்யா உங்க மேல வச்சிருக்க பாசத்துக்காக தான். திருடு போன 20 லட்சம் திரும்ப கிடைக்குமா கிடைக்காதான்னு எனக்கு தூக்கமே வரல. புருஷன் மூலமா அந்த பணத்தை கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டி. தேங்க்ஸ் முக்கியம் இல்லடி. முதல்ல உங்க வீட்டுக்கு போய் உங்க மாமா நல்லவர் மாதிரி வேஷம் போட்டிருக்காரு பாரு, அந்த வேஷத்தை கலை. வேஷத்தை கலைக்கிறதோட நான் விட மாட்டேன்டி. மூஞ்சில காரி துப்புற மாதிரி 4 கேள்வி கேட்டு அந்த வீட்டை விட்டு விரட்டுறேன்டி. அண்ணே போலாம் அண்ணே. சுந்தர், அந்த 20 லட்சத்தை வாங்க முடியாதுன்னு என்கிட்ட சவால் ஊட்டில. இப்போ மச்சினிச்சியே அந்த 20 லட்சத்தை தாம்பால் தட்டுல வச்சு என் கிட்ட கொண்டு வந்து கொடுப்பா பாடுறா. யார் நீ? டேய், யாருன்னு கேட்டா பேபன்னு சொல்லிட்டு இருக்க. வாயை திறந்து பதில் சொல்லு. என்ன பேச முடியாதா? என்ன யாருங்க அடிச்சு வச்சிருக்காங்க? எதுக்கு அடிச்சு வச்சிருக்காங்க? எனக்கு சாப்பாடு வேண்டாம், எடுத்துட்டு போ. அப்போ பட்டினி கிடக்க போறியா நந்தினி?